ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு தாராபுரத்தில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னதாக வரும் 40 நாட்களை தவக்காலமாக கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். அதில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் வகையில் உலகம் முழுவதும் ஈஸ்டர் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தாராபுரம் கொட்டாப்புலிபாளையம் சாலையில் உள்ள பெத்தேல் கிறிஸ்தவ ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு இன்று காலை முனைவர் அருள் திரு சாமுவேல் ராஜதுரை தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. அதில் சிறப்பு கீர்த்தனைகளும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது குறித்து விளக்கி உரையாற்றினர். ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர். இதில் செயலர் ஜோசப் ரூபன்குமார், பொருளர் ராஜேஷ், நிர்வாக குழு உறுப்பினர் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் தாராபுரம் பெத்தேல் ஆலயத்திலிருந்து இந்த ஈஸ்டர் பண்டிகை திருநாளில உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆலயத்திலிருந்து இந்த ஈஸ்டர் பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை, ஆசீர்வாதங்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஈஸ்டர் பண்டிகை என்பது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பெரிய வெள்ளி அன்று சிலுவையில மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள். இந்த நாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை துறந்து ஆண்டவர் தன்னுடைய கல்லறையின் கல்லை புரட்டி வெற்றி வேந்தராக உயிரோடு எழுந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த பண்டிகை யாரெல்லாம் இன்றைக்கும் பாடுகளை அனுபவிக்கிறார்களோ, யாரெல்லாம் இன்றைக்கும் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்களோ, யாரை சுற்றி மரண இருளின் வேதனை சூழ்ந்திருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையை தருகிற திருநாள் ஈஸ்டர் பண்டிகை. எல்லோருடைய கல்லறையின் கல்லும் புரட்டப்பட்டு மரண கட்டுகள் நீக்கப்பட்டு நாம் உயிரோடு எழுந்து புதிய நம்பிக்கையோடு புதிய வாழ்க்கையை துவங்குகிற நாள் இந்த ஈஸ்டர் பண்டிகை. இந்த ஈஸ்டர் பண்டிகையில வறுமையோடும் வியாதியோடும் பல்வேறு தீராத பிரச்சனைகளோடும் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் என்று நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரால ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு தங்கியிருப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களுக்கு அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உயிர்த்த திருநாள் எல்லாருக்கும் ஒரு புத்துயிர் ஊட்டு வண்ணமாகவும் அந்த ஏழை எளிவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்ட வண்ணமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் விசுவாசித்து அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் வருகை வரையிலே நாம் இந்த உயிர்த்தல் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எல்லா கஷ்டத்தையும் அந்த ஆண்டவர் தீர்த்து வைப்பார். எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். எல்லா நன்மைகளும் செய்வார். அந்த நம்பிக்கையோடு நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம். அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வேதமணி. அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனித குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு 3ஆவது நாள் வெற்றி வீரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இந்த நாளை நினைவு கூறும்படியாக உலகில் உள்ள அனைத்து திருச்சபைகளிலும் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் பகுதியில் அமைந்துள்ள எங்கள் பெத்தேல் ஆலயத்தில் எங்களுடைய ஆயர் திரு சாமுவேல் ராஜதுரை ஐயா அவர்களுடைய தலைமையில் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட மக்கள் இப்பண்டிகையிலும் ஆராதனையிலும் கலந்து கொண்டனர். குடும்ப சரிதமாகவும் நண்பர்களாகவும் இணைந்து இந்த உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மகிழ்வை உலகத்தில் அனைத்து மக்களும் பெற்று மகிழ்வடையும்படியாக இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் பெத்தேல் ஆலயத்தின் சார்பாக ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பெத்தேல் ஆலயத்திலிருந்து சுதா தனகுமார்.